நலமகரப்பாயமா மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உண்மையார் கலருக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் எடைத்தான் போற்றி ஜெகஜை போற்றி என்று கைதான் வணங்குகின்ற கண்மணியை கருத்துள் டப்பிடித்த பெண்மணியை அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த இடத்தை அலங்கரிக்கும் இந்த வணக்கமாக அல்லவா இருக்கிறது. இந்த வணக்கத்தை பார்க்கின்ற பொழுது இருப்பினும் தாய் எவ்வாறு வணங்க வேண்டும், தந்தை எவ்வாறு வணங்க வேண்டும், தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும், ஒரு ஆச்சாரியாரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்கின்ற பலவிதமான நீதிகள் உண்டு. நீ மட்டுமல்லாது வாழ்விலே எல்லோருமே வளம் வந்து வணங்குவது ஒரு வழக்கு. ஆனால் அந்த வழக்கு என்ன என்பதை அறிவதற்கு முன்பாக இந்த இடத்துல மகளே நீ வாழ்க, மகளே நீ வாழ்க, மன போல வாழ்க, குணமாற வாழ்த்துகிறேன், அதை குணமாற வாழ்த்துகிறேன். வாழ்த்திடனும் நான் நிலமும் பாராட்ட இன்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். பூந்தேனில் கலந்து பொன்பந்து எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன, மகளே நீ வாழ்க. நல்ல தமிழ் மகளே, நாடிலும் போட்ட நாத ராசிதேனமா, உன்னை பற்றிய விருதாந்த விதிமுறை என்ன என்பது எனக்கு தெரியும். இருந்தபோதும் உண்டத்துல சில விதமான விவரங்களை கேட்டு நான் அறிந்து கொண்டு போகலாமா வந்திருக்கிறேன். கேட்கலாமா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களை உணரக்கூடிய தன்மை நாரதர் மகரிஷிடம் உண்டு. அதே போல மகாபேஸ்வர மகாலட்சுமி அந்த புறத்திலே போய் வரக்கூடிய வல்லமையை படைத்தவர் தாங்கள் அப்பேற்பட்ட நாரதர் மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க, கேட்கிற கேள்விக்கலாம் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கு. என்ன வேணுமோ கேட்கலாம். யாரை எப்படி வணங்க வேண்டும் அந்த வகையில தன் தாயாகப்பட்டவளை எப்படி வணங்க வேண்டும், தன் தந்தையாகப்பட்டவரை எப்படி வணங்க வேண்டும், தனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், இந்த முறையில தன் தாயாகப்பட்டவரை வயிற்றுக்கு நேராக வைத்து வணங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு உண்டு. இந்த உலகத்திற்கு நம் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வரக்கூடியவள் பெற்ற தாய். அதனால தாயை வயிற்றுக்கு நேராக வைத்து வணங்கன்னு சொல்லியிருக்காங்க. தந்தையாகப்பட்டவர் தோளுக்கு நேராக வைத்து வணங்கு. காரணம், தன் காணாத உலகத்தையும் நீ காண வேண்டும் என்று சொல்லி தோல்லையும் மாரலையும் தூக்கி வளர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா தன்னுடைய தந்தையாகப்பட்டவர். அதனாலதான் தந்தையை தோளுக்கு நேராக வைத்து வணங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதரை நாவிற்கு நேராக வைத்து வணங்கு. நல்ல கல்விகளை போதிக்கக்கூடியவர் அவர். அதனால நாவிற்கு நேராக வைத்து வணங்கு. இந்த வழிமுறையில ஒவ்வொரு தெய்வங்களை எப்படி வணங்க வேண்டும், அந்த முறையில் இருந்தாலும் கூட ஒரு நாரதர் மகரிஷியை எப்படி வழங்கணுமோ அதே போல உள்ள அன்போட வணங்கியிருக்கேன். வாங்க சாமி, நீங்க என்ன கேட்டாலும் இலக்கிய பிரபகண்டே, இடையிலா கருத்து கண்டு பல பல கொள்கை கண்டு பயமிலா துரைத்தல் கண்டு பார்வில் உள்ள நற்குணங்கள் எல்லாம் ஒருங்கே விடத்தில் இணைய கண்டு திருக்கண்டு பொன்மினி கண்டு திகழும் நல்ல அருள் கண்டு சதக்கற்ற மறுக்கண்டு சத்தமிழ் பாடுகின்ற திறமை மிக்க பெண்மணியை இன்றைக்கு கண்டு நான் ஆனந்தம் கொண்டேன். மலைகள் வாழ் சிறு கண்டே, பாரதியின் நன்னீரும் கண்டே, இட்டதை கண்டேன் எடுத்ததை காணவில்லை என்று சொன்னார். சுருக்கியாச்சு. ஆகின் காரணத்தால எப்பேற்பட்ட விளக்காக இருந்தாலும் அது சுடர்விட்டு எரிய வேண்டுமே. ஆனா தூண்டுகோல் வேண்டும். அப்ப தூண்டணுமா இல்லையா? தூண்டுறாதே எரியும். லேசா திருகணுமா இல்லையா? ஆமா, திருகிட்டே இருக்கணும். திருக கணக்கோட திருகணும். ஒரே திருகுனா பத்திரும். திருக கணக்கோட திருகணும். திருக அப்பதான் சுடர் விட்டு எரியும். கீழே விழுகும். எங்க விழுகும்? வெள்ளையா? என்ன விழுகும்? ஆமா, எரிஞ்சா கீழே விழுகத்தான். இல்ல எதை திருகணும்? திருகைன்னு ஒண்ணு இருக்குதியா? அந்த திருகை இப்படி வச்சு இப்படி திருக அப்படியே கீழே பொத வெள்ளை வெள்ளையா விழுகும். என்ன மாவு விளக்காகப்பட்டதையும் இப்ப விளக்குல பத்த வைக்கிறது அதுவா எரியறது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அது அப்ப இருக்கு, இப்பெல்லாம் அதிகபட்சம் இல்ல. கண்ணாடி போட்டு அப்படியே மூடி இருக்கு அழகா. அதை என்ன பண்ண அப்படியே திருகணும். பத்த வச்சு லேசா அப்படியே திருகிட்டே வரணும். அப்பதான் அப்படியே வளர்ந்து எரியும். அப்புறம் எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு விதம் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அந்த திருகிறது கீழே கொட்டுனா எப்படி கொட்டும்? வெள்ளை வெள்ளையா. அது உங்களை விட எங்களுக்கு தான் தெரியும். நாங்க தான் அந்த வேலையை பார்க்கறோம். நாங்களும் திருகி இருக்கோம்.
அப்படியா ஆ. நல்லா இருக்கு நாங்களும் திருக்கும் போது வெள்ளை வெள்ளையா தான் இது போட்டுச்சு. நல்லா இருக்கு இல்ல இப்ப நீங்க நாங்க- இருங்க இங்க இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா கேப்ப அரைப்போம் பாத்தீங்களா எதுல அரைப்போம் ஏ? திருக்கிறத மட்டும் சொல்றீங்களா அதுக்கு பேர் என்ன நீ கேப்ப நான் கேட்பேன் அதான் கேப்ப நான் கேட்கத்தே வந்திருக்கேன் அரப்ப கேட்க வந்திருக்கேன் அரைப்பேன் அரைக்கவும் திருகுவ. செய்யணும் எல்லாம் பண்ணணும் ஆ. ஒரு பெண்ணுகிட்ட எல்லா இல்ல. தன்மையும் முதல்ல இருக்கணும் நாங்க திருக்கும் போது வெள்ளையா வந்துச்சு நீங்க தான் திருகையை பிடிச்சு நாங்க திருவேன் எப்படி ஆனா நான் திருக்கும் போது வெள்ளையா வந்துச்சு என்ன வந்துச்சு? நாங்க காய பிடிச்சு திருக்கணும் எந்த காய்? தேங்காய் ஓ, என் பாட்டை நாராயணனுக்கு வைகுண்டத்துல தேங்காய் திருகித்தான் படைக்கிறது வெள்ளை வெள்ளையா திருக்கும் போது வெள்ளை வெள்ளையா கொட்டுச்சு அது நீங்க ஆகின் சொல்றீங்க. காரணத்தால பெண்கள் இப்படிப்பட்ட இல்ல, காலத்துல பெண்கள் எதோ திருவாதிரமா அம்மியர் மத்தியா அம்மியரப்போம் ஆட்டுகள்ல ஆட்டுவோம் இன்னொரு திருகன்னு சொல்லுவாங்க ஆமா. அதை அப்படி சுத்தி சுத்தி வரும்போது கேப்பைய கொட்டி அதுல இருந்து கீழே விழும் பாருங்க அழகா மாவா வெள்ளை வெள்ளையா சரி. அதை எடுத்து களியா கிண்டி நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஆரோக்கியம் அரப்பிய, அப்பெல்லாம் இங்க இப்பதான் இருமா. சாப்பிட்டோம் அரப்பிய ஆமா மாவை ஆட்டுவான் திரு எல்லா எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க இவ்வளவுலாம் ஜீவி இல்ல ஆமா குத்தி இருக்கீங்களா நல்லா குத்துவோமே யார் குத்துனது ஒரு ஆளு இல்ல ஆ. அப்பெல்லாம் ரெண்டு பேரும் உரல் ஒன்னாத்தே இருக்கா ஆனா ரெண்டு பெண்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு உலக்கைய வச்சுக்கிட்டு யாருனாலும் நீங்க எல்லாம் முடியவே முடியாது நீங்க சொல்லிக்கலாம் பெருமையா யாரு? ஆனா சத்தியமா நான் அடிச்சு சொல்லுவேன் உங்களால முடியவே முடியாது ரெண்டு உலக்கைய கையில கொடுத்து ரெண்டு பெண்கள் பாருங்க ஒரு பெண் இப்படி குத்தி எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பெண்ணு குத்துவான் ஏன்? அந்த மாதிரி இந்தாருமா அதே மாதிரி பாரு இல்ல, இல்ல. இருங்க இருங்க வேணா உரலை கொண்டாந்து போடு என்ன இங்க இருங்க இங்க இருங்க, உரலை சாமி கொண்டாந்து பார்த்து போடு. பேசணும் பார்த்து பேசணும் நான் எப்படி குத்துறேன்னு நீ பாரு அது என்ன எனக்கு இணையாக நீ குத்துவியா சரி ஆமா பாப்போமா? அவர் எப்படி குத்துறாரு பாருமா இங்க இருங்க வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதனால நான் எப்படி பேசினாலும் பேசுவேன் எப்படி இது வேணாலும் பண்ணுவேன் நான் என்ன பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் எதுக்கு அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது நீங்க எப்படி இறங்கி போனாலும் நான் வருவேன் நான் அஞ்ச மாட்டேன் இந்த யூடியூப் இருக்கிறதுனால கொஞ்சம் அஞ்சுதான் அதனால முதல் வினாவாக வண்டு வீலிகர் கண்டு மொழிமா வண்டு வீலிகர் கண்டு மொழிமா வண்டு வீலிகர் கண்டு மொழிமா வந்திருக்கும் நாடது சொல்லி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடதென்பார் புவி கந்தமலர் இந்து முகமாதே தந்தை தாயின் பேர் என்ன சொல் தந்தை மிக நம்பிக்கைப்பார் சுவாமி தாய் தங்கை மோகினி என்பார் சுவாமி தந்தையின் பெயர் நம்பிராஜ் தாயின் பெயர் நங்கை மோகினி உன் பெயர் வள்ளி உடன் பிறந்தவர்கள் 7 பேர் பிறக்காதவங்க தாயில் சிறந்த பிறக்காதவங்க தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு நடைமுறை எடுத்து காட்டினாரு பரசுராமகப்பட்டவர் எப்படி சொல்ற நீ ஜமதக்கனி முனிவர் ரேணுகா தேவி இருவரும் கணவன் மனைவி சரி என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அனுதினமும் கங்கைக்கு சென்று குளித்து விட்டு பச்சை மண்ணால பானை செய்து பாருங்க பச்சை மண்ணால எந்த ஒரு பெண்ணாலும் பச்சை மண்ணில் பானை செய்ய முடியுமா ஆனா செஞ்சாங்க கற்பின் தன்மையால பச்சை மண்ணில் பானை செஞ்சு குளிச்சுட்டு அந்த பானையில தண்ணி எடுத்தாந்து கொண்டாந்து கொடுப்பாங்க கணவனுக்கு பூஜைக்காக இதை தினந்தோறும் வழக்கமாக வச்சுருந்தாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க கங்கைக்கு போகிறாங்க குளிக்கிறாங்க பச்சை மண்ணில் பானை செய்கிறாங்க பானை செஞ்சு தண்ணி அப்படியே மூக்குறாங்க மூக்கும் பொழுது பாருங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க அழகா ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான் கந்தர்வனாகப்பட்டவன் யார் மாதிரி கந்தர்வனா யார் மாதிரி யார் மாதிரினா அழகான்னா அழகான கந்தர்வன் போய்கிட்டு இருந்தான் உதாரணம் காட்டணுமா இல்லையா எப்படி உதாரணம் காட்டணுமா இவர் மாதிரிக்கா இல்ல அவர் மாதிரிக்கா இல்ல என்னைய மாதிரிக்கா யாரையும் சொல்ல முடியாது ஏன்னு கேளுங்க அப்பேற்பட்ட ஒரு அழகு அப்ப அந்த அந்த மாதிரி அழகு அப்ப என்னைய காட்டிலே அழகாவன் நீங்க என்ன அழகு என்ன சித்தப்பா அப்படி நீங்க என்ன நீங்க ஒருத்தரதே அழகா இல்ல உங்களுக்கு நினைப்பா நம்மளை விட அந்த உலகத்துல அழகே கிடைக்காது அப்படி அழகுனா? அழகா கனவென்னும் ஆளைக்குள் அப்படி பார்க்க அகப்பட்ட கரும்பே நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே அப்படின்னு வர்ணிக்கிற அளவுக்கு நான் அழகு இது தெரியாம தர நீ யாரே இருங்க அப்படி பார்க்க போனா அழகு என்ற பெயர் சொன்னாலே முருகான் தான் சொல்லும் ஆமா அழகுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டலாம் உங்களை நீங்க அப்படி அழகாவே இருந்தாலும் கூட
உங்களை நான் ஏத்துக்கல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிக்காதவர் இந்த நாரதர் வயசை போடுற ஆளுகளே பிடிக்காது. அதில் நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் வரும். அப்படி இருந்தாலுமே உங்களை நான் சொல்ல மாட்டேன். அழகான ஒரு கந்தர்வனாகப்பட்டவன் மேகலத்தை போய்கிட்டு இருக்கான். பார்க்குறாங்க அந்த அம்மா. பார்த்த உடனே பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு அழகனா அப்படின்னு அப்படியே மெய் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் இருந்திருக்கா பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு அழகனா அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல இந்த பானையாகப்பட்டது அப்படியே கரைஞ்சு தண்ணியா போயிருச்சு. பார்த்தாரு, தன் கணவன் ஞான திருஷ்டியாலே பார்த்தாரு, தன் மனைவி கற்பின் தன்மை போய்விட்டது. பாருங்க, கற்பு சொல்லுவாங்க, உடம்புல அழிச்சாத்தான் கற்பு கிடையாது, மனதில் இருக்கு கற்பு. அப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. முதல்ல 3 பிள்ளைகளை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உன்னோட தாயோட தலையை விட்டுட்டு வாடான்னு சொல்ல அந்த 3 பேரும் கேட்க மாட்டேன்றாங்க. பெத்த தாயோட தலையை விட்ட முடியுமா? முடியாது. 4வதாக பரசுராமரை கூப்பிட்டார். 4வது பிள்ளையாக அவரை சொன்னாரு, அப்பா உன்னோட அம்மாவோட தலையை போய் விட்டுட்டு வாடான்னு சொன்னாரு. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் அவர் பாருங்க, ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை நீங்க சொன்னது போல. அப்பா சொன்னது போல நேரடியாக இங்கேருந்து போறாரு தன்னுடைய தாயோட தலையை வெட்டுவதற்காக. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இங்கேருந்து ஓடுறாங்க உயிருக்கு பயந்து. போகின்ற இடத்துல ஒரு சலவை தொழிலாளி ஒரு பெண் இருக்கா. அந்த வீட்டுல தஞ்சம் புகுறாங்க. தஞ்சம் புகுந்து ஆடைகளை மாற்றி மாற்றி உடுத்திக் கொள்கிறார்கள். உடுத்தி கொண்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் அங்கேந்து போறாங்க. பாக்குறவங்களுக்கு இந்த பெண்ணு வேற ஒரு பெண்ணு போற மாதிரி தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி நேரடியாக போனவர் என்ன பண்றாரு, உள்ள இருக்க அந்த பெண்ணு சலவை தொழிலாளி பெண்ணு அடைக்கலம் கொடுத்தா இல்லையா, அந்த பெண்ணோட தலையை வெட்டிட்டாரு. பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் இல்ல. சரி, இவனுக்கு வேண்டியது தன்னுடைய தாயோட தலை. மறுபடியும் போறான். போயின்ற நேரத்துல வேகமா போய் தன்னோட தாயினுடைய தலையை வெட்டியாச்சு. பாருங்க, 2 பேர் தலையை வெட்டியாச்சு. ஏன்னு நேரடியாக வந்து தகப்பன் கேட்கிறான். தகப்பன் கேட்கிறாரு, நான் சொன்னது போலவே நீ செஞ்சுட்ட, உனக்கு என்ன வரம் என்ன கேள்றான், நான் தர்றேன் அப்படின்னு. அப்பதான் கேட்கிறாரு வரம். அப்பா, நீங்க என்னோட தாயோட தலையை வெட்டிட்டு வாடான்னு சொன்னீங்க. ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு வரம் வேணும். என் தாய் மறுபடியும் மீண்டும் உயிரோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்றாரு, ஒரு கமண்ட் இடத்துல தண்ணியை கொடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி போய் இந்த தலையை அந்த உடம்புல எடுத்து ஒட்ட வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியில தெளிடா, இந்த கமண்ட் இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை உன்னுடைய தாயாகப்பட்டவள் மறுபடியும் மீண்டும் உயிரோட வருவான்னு சொல்ல. அதே மாதிரி என்ன பண்றாரு, வேகமாக போய் இந்த தண்ணியை தெளிச்சு மந்திரத்தை சொல்லி தலையை ஒட்ட வைக்கிறாரு. எப்படி ஒட்ட வச்சாரு கேளுங்க. பதட்டத்துல மாத்தி மாத்தி ஒட்ட வச்சுட்டாரு. தன்னோட தாயோட தலைய அந்த இன்னொரு பெண்ணோட உடம்புல ஒட்ட வச்சு அந்த பெண்ணோட தலைய தன்னோட தாயின் உடம்புல ஒட்ட வச்சுட்டாச்சு. மாறிட்டாங்க, ஒண்ணும் புரியல. அப்ப இதுல ஒரு விஷயம், மாறி மாறி ஒட்ட வைத்த காரணால் கருமாறி உருமாறி அவளே மாரியம்மனாக நாம் கும்பிடும் தெய்வமாக மாரியம்மனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் மாரியம்மன் என்று மந்தையம்மன் மாரியம்மன் உத்தாளம்மன் நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நம்மளுக்கு வரப்பட்டது. இதுல ஒரு விஷயம், இதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மாத்தி மாத்தி தலையை ஒட்ட வச்சாச்சு. இவனுக்கு பரசுராமனுக்கு தாய் வேணும். இப்ப சலவை தொழிலாளியோட உடம்புல தான் தன்னோட தாய் தலை இருக்கு. தாயோட உடம்புல அவளுடைய தலை இருக்கு. யார தாயா ஏத்துக்குவான்? திருப்பி சொல்லு. தலைய மாத்தி மாத்தி ஒட்ட வச்சாச்சு. தன்னுடைய தாயோட தலை அந்த பெண்ணோட உடம்புல இருக்கு. அந்த பெண்ணோட தலை தன்னுடைய தாயின் உடம்புல இருக்கு. தலை மாத்தி மாத்தி இருக்கு. இதுல யார தன்னோட தாயாய் ஏத்துக்குவேன்? எப்படி இருக்கு? நல்ல கதை விஷயம் பேசணும். அதுக்குள்ளே ஒரு விவரத்தை வைக்கணும். எட்டி பிடிக்க முடியுமா, பேச முடியுமா, திறமை இருக்கா அப்படிலாம் கேட்கணும். அதை நான் சும்மா வந்தமா போனமா காசு வாங்கணுமா பார்த்து சொல்லணும், பேசணும். விஷயங்கள் நம்ம பேச்சே வித்தியாசமா தான் இருக்கு. எப்படி வித்தியாசமா இருக்கணும்? எனக்கு வித்தியாசமா இருந்தா ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆடவனை ஒரு பெண்மகள் பார்த்தால் கற்பு குலைஞ்சிருமா? அப்படிதான் சொல்லுது. எப்படி? அப்படி சொன்னனாலதான் தன் மனதால் ஒருத்தரன் ஐயோ இப்பேற்பட்டவனா நினைச்சதுக்கே கற்பு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிதான் வெட்ட தன் பொண்டாட்டி கூட பார்க்காம வெட்ட சொல்றாரு. ஏன் வெட்ட சொன்னாரு? சரி, மனதால தானே நினைச்சா, இது பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு விட்டுருக்க வேண்டியதானே. இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? ஏந்து கொடுத்தாரு தண்டனை? அப்படி இல்ல, உடம்பால் கெடுறதை விட சொல்றாங்கல்ல, உடம்பால் கெட்டு போவதை விட மனதை நாம் கட்டுக்கொள் வச்சுக்க முடியுமா? மனதை இப்ப சொல்றாங்க, இப்ப வீட்டுல வந்து கதவு இருந்தா சாத்திக்கலாம் பாதுகாப்புக்கு. கதவே இல்லைனாக்க என்ன பண்ணணும்? கதவே இல்லைனாக்க நம்மளுடைய மனக்கதவை சாத்திக்கொள்ளு. ஏன் சொல்றாங்க? நம் மனதை முதலை பறி கொடுக்க கூடாது, மனது சுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் மனக்கதவை சாத்துறாங்க. அந்த கற்பு இங்க இருக்கு, இதை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு மனதார ஒருத்தரை நேசித்தால் தான் இதை கொடுக்க முடியும். ஆமா, அப்ப மனசுதான் கற்பு. அதான் சொன்ன, வீட்டை திறப்பது மதியாலே, மன பூட்டை திறப்பது மதியாலே, வீட்டை திறக்க முடியாமல் விதி விதி என்றாயே ஞான பெண்ணே அப்படின்னு அழகா சொன்ன.
இத பாத்தி அப்படின்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் நல்லா இருக்கு. காதல் என்றே அர்த்தம். நாரதர் பாட்டு பாருங்க. இல்லம்மா, இது நான் சொல்லல, கம்பன் சொல்லுகிறான். அண்ணலும் நோக்கினான் அவருக்கு, அவளும் நோக்கினான். அவருக்கு அதானே வேலை. பாருங்களே, ராமனும் பார்க்கிறேன், சீதையும் பார்க்கிறேன். அந்த இடத்துல சீதைக்கு கற்பு கலகவில்லை. இந்த இடத்துல பாத்தி அப்படின்னா ரேணுகா தேவி மேலே போய் கொண்டிருந்த கந்தர்வனை இப்படின்னு பார்க்கிறா. பார்த்தோன்னா என்னடா அழகு அப்படின்னு நிமிர்ந்து பாத்துறா. என்ன அழகு திடீர்னு. சீதைய ராமனும் எங்க நோக்குனாங்க? அங்கே ஜனகாபுரியில நோக்குனாங்க. ஏன் கற்பு கலையில சொல்லுங்க. ஏன் சொல்லு. இருவரும் நேசித்தார்கள். 2 பேரும் திருமணம் பண்ண போறாங்க. 2 பேரும் யார்? 2 கணவன் மனைவி தானே. யார்? ராமர சீதையா. முறையோட அதாவதுமா ஒரு பாட்டுல அழகா போட்டிருப்பாங்க. எத்தனை முறை காப்பி கொடுத்தா எங்க அக்கா அப்படின்னு ஒரு பாட்டு. எத்தனை முறை வெக்கப்படுவா எங்கப்பா எங்கக்கா அப்படின்னு சொல்லி இது ஏன் பண்ணாங்க? அதாவது வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா மாப்பிள்ள வர்றாங்க, பார்த்துட்டு பாட்டு வேணான்ட்டு போயிடுறாங்க. அதனால எத்தனை முறை தான் வெக்கப்பட்டு பால்ல டீயை கொண்டு காப்பியை கொண்டு போவாங்க அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு கற்பை வச்சு எழுதுனாங்க. இது ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் இவர் நம்மளுக்கு புருஷனா வந்தா எப்படி இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி எத்தனை ஆண்கள் வர்றாங்க, பார்க்குற நேரம் பூரா கற்பு கிடையாது. ஆனால் இதனுடைய நியதி என்ன அப்படின்னா ஒருவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் எப்படி ஒருவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் மற்ற ஆடவர்களை பார்ப்பது தவறு. அழகா இருக்கானே என்று நினைத்தாலே குற்றம். அதனால தான் வெட்டினேன் பரசுராமன். இதுல ஒரு கதை, விக்ரமாதித்தன் கதை சொல்றேன். 2 பேர் அண்ணன் தங்கச்சி. ஒருத்தன் இப்போ அவனுக்கு என்ன நேற்று ஒரு காளியத்தா கோயில் இருக்கு. அந்த காளியத்தா கோயிலில் போய் தெய்வமே காளியத்தா, என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய தலையை அறுத்து உனக்கு காணிக்க வைக்கிறேன். தலையிலாம காணிக்க வைப்பாங்க. காணிக்க வைக்க ஏன் உடலையே பறவை காடு அந்த இடத்துல தூக்கிட்டு போகிறான் மனுஷன். பாடை கட்டி மாரியம்மனுக்கு பாடையில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு இப்படி பல நீயே பயங்கரமாக இருக்குது நேற்று கடைலாம். இப்போ பார்த்தி அப்படின்னா தன் சிரசை அறுத்து நான் உனக்கு காணிக்க வைக்கிறேன் அப்படின்றேன். அதே மாதிரி பார்த்தி அப்படின்னா அங்கிருந்து ஒரு ராஜன் குதிரையில் வரேன். அந்த காளி கோயிலை பார்க்குறேன். பார்த்த உடனே ஆத்தா காளியத்தா, எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டால் எப்படி நல்ல மனைவி அமைந்து விட்டால் என்னுடைய சிரசை அறுத்து உனக்கு காணிக்க செலுத்துறேன் கல்யாணத்தன்னைக்கு அப்படின்றா. அப்படின்னும் போது மன்னனும் அங்கே ராஜனும் அந்த குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கான். இவங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இருக்க போகிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்த உடனே அழகு, ஆஹா நல்ல பொம்பளையா இருக்காளே, இப்படி நல்ல பொம்பளையா இருக்காளே, பார்க்க லட்சணமா இருக்காளே, இவளை நம்ம கட்டுனா என்ன எல்லாருக்கும் பேசுறது அப்படின்னு முடிவுக்கு வர்றேன் மன்னன். அப்ப ராஜா கேட்கிறேன், ஐயா இந்த பொம்பளை புள்ள நல்லா இருக்கு, நான் கட்டிக்கிறேன். கதை சொல்ற மாதிரி சொல்லுங்க. கதையை இல்ல கதையா சொல்லணும். கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப பாத்தியா இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அதனால இந்த பெண்ணை எனக்கு கட்டி தரியா அப்படின்றா கேட்கறாங்க. அப்ப கேட்டவன் நீங்க யாரு அப்படின்னு விசாரிக்கிறேன். இந்த மாதிரி அவனுடைய சரித்திரத்தை சொல்ல அப்படின்னா என் தங்கச்சி உங்களுக்கு கட்டித்தரேன். அதே மாதிரி போறாங்க. அதே அந்த கோயிலே வச்சு தாலியும் கட்டுறான். எப்படி தாலி கட்டிடுறான். திருமணம் ஆயிடுச்சு. ஆனா மறு நிமிஷமே என்ன பண்றேன் அப்படின்னா புருஷன் தன்னுடைய உடைவாளை எடுக்கிறேன், ஓங்கி வெட்ட சிரசு தனியா நேர்த்தி கடை என்ன செலுத்தணுமா இல்லையா காணிக்க. நிச்சயமா என்னடா இவன் கட்டிக்கிட்டு வந்த போய் செத்து போயிட்டானே, தங்கச்சி கல்யாணம்னா நாம தலையை கொடுக்கணும் வேண்டியிருக்கோம் அப்படின்னு நாமளும் வேண்டியிருக்குமே அப்படின்ட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கார என்ன பண்றான், அவனும் அந்த வாழை எடுத்து அவனும் தலையை எடுத்துக்கிட்டு இவனும் செத்துறான். இப்ப அங்க பின்னங்கள் என்ன 2 கடை. புருஷனும் போய் கட்டின அண்ணனும் போய் கட்டிக்கிட்ட புருஷனு 2 பிண்டங்களாக துடிக்க. அப்ப காலையில் 2 கட்டினவனும் செத்துட்டான். அதே மாதிரி நம்ம வளர்த்தவனும் செத்துட்டான். இனி நாம மட்டும் எதுக்கு உயிரா இருக்கணும் அப்படின்னு போய் என்ன பண்றா, காளியாத்தா கோயில்ல அவளும் விழுந்து சாவதற்காக அந்த சூழாயத்தை நோக்கி போறா. அப்ப அந்த இடத்துல பிரசன்னமாகிறாள் யாரு, காளி. அப்பா எதுக்கு அவன் நேர்த்திக்கடன் வச்சான், செத்தாங்க. ஆனா நீ எதற்காக சாகணும், சாகாத அப்படின்னா எனக்கு நான் சாகாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு வரம் தரணும். என்ன வரம்? இவங்க 2 பேரும் பிழைத்து எழ வேண்டும். அப்படியே அந்த கம்மண்டல நீரை எடுத்து தெளிச்சு ஒட்டுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தி அப்படின்னா இங்க மாரியத்தா கதை நடந்து வத்தியா, அதே மாதிரி எடுத்து ஒட்டுன அந்த பெண்ணு மாத்தி ஒட்டிட்டா. எப்படி மாத்தி ஒட்டிட்டா. அண்ணன் தலை எடுத்து புருஷனுடைய உடம்புல, அதே மாதிரி புருஷனுடைய தலையெடுத்து அண்ணனுடைய உடம்புல மாத்தி ஒட்டிட்டான். இப்படி மாத்தி ஒட்டினோன்னு 2 பேரும் எந்திரிச்சிட்டான், உயிரா எந்திரிச்சிட்டான். இத அவ யார புருஷன் ஏத்துக்கிறா சொல்லு பாப்போம்.
என்னங்க நல்லா இருக்கு இல்ல யார புருஷன் ஏத்துவா நான் போட்ட கதைக்கு மறுபடியும் என்கிட்டே பதில் எப்படி பத்தீங்களா ஆமா. அது எப்படி இல்ல நான் கேக்குறேன் நான் ஒரு விஷயத்தை பேசி உங்கள்ட்ட விட்டுட்டேன் இதற்கு முடிவு சொல்லுங்க அப்படின்னு அது எப்படி நீங்களும் அதே மாதிரி பேசி இப்படி வைக்கிறீங்களா என்ன முடிக்கணுமா இல்லையா அதான் ஒக்கப்பட்டியா தெரிஞ்சுக்க ஒண்ணுமே ஒரு விஷயம் கிடையாது இல்ல இல்ல நான் சொன்னேன் பத்தீங்களா விஷயம் இதுல என்ன பதில் கிடைக்குதோ அதே பதில நீங்க போட்ட கதைக்கும் அதான் பதில சொல்லுன்றேன் நீங்க சொல்ல மாட்டீங்க இல்ல இல்ல நீ சொல்லு நான் கேட்டிருக்கேன் நீ சொல்லு அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இல்ல நான் கேட்டிருக்கேன் நீ கேட்டீல இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு அடையாளம் எதுங்க ஒரு மனிதனுக்கு அடையாளம் இந்த இவர்தான் இந்த நாரதர் சுவாமி வள்ளி இந்த இவங்க அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறோம் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறோம் டேய் போற கீழே இருக்கு போற தங்கச்சி அங்க இருக்கு போய் தலைய காட்டிட்டு வா எப்படி தலைய காட்டிட்டு வா எதுக்கு சொல்றோம் ஆனா எப்படி அந்த எண்ணிச்சல் உடம்புக்கு சிரசுதான் பிரதானம் அந்த தலைய பார்த்து அது வெறும் உடம்ப போய் காட்டினா தெரியுமா அது அண்ணனா மாமனா மச்சா தெரியாது ஒரு மனிதனுக்கு யார் என்பதை அடையாளத்தை காட்டக்கூடியது சிரசாகப்பட்டது தலை அப்ப தலைய வச்சுட்டேன் இவதான் நம்ம தாயி அதைத்தான் ஏத்துக்க முடியும் ஆமா தலை இதுக்கு கேள்வி என்ன அப்படின்னாக்கா யாரு உடம்புல தலை இருக்கு அவ்வளவுதான் தன்னுடைய தாயாக ஏத்துக்க முடியும் ஏன்னா அடையாளம் வச்சுதானே இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியும் இதுதான் பதில் நீங்க வேற எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல அதான் பதில் அதானே அதான் எங்க என்கிட்ட பதில கேட்ட ஆனா அந்த பதில ஒன்னே சொல்ல வச்சுட்டனா சரியா இப்ப பாத்தி அப்படின்னா ஏன் அப்படின்னா எதற்காக அப்படின்னா சிறுமூளை பெருமூளை அப்படிங்கிற ரெண்டு இதிகாசம் என்பது ரெண்டு என்னென்ன ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் மகாபாரதம் ராமாயணத்தை எழுதினவர் யாரு எழுதினவர் யாரு கெடுத்தவர்லாம் கிடையாது அந்த மாதிரி உண்டு இப்பெல்லாம் எழுதினவர் யாரு வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார் மகாபாரதத்தை ராமாயணத்தை நீங்க வால்மீகி நீங்க சொல்லி வால்மீகி எழுதினாரு அப்ப மகாபாரதத்தை எழுதினா நீங்க சொல்ற வியாசகர் சொல்ல விநாயகர் பெருமாள் எழுதினாரு அப்ப ராம் எத்தனை வாசம் வனவாசம் போனாங்க 14 ஆண்டுகள் எதுல வனவாசம் எதுல காடகத்துல எதுலன்னு கேட்கணும்னா மகாபாரதத்திலயும் போயிருக்காங்க ஆமா அதுல 12 வருடம் வனவாசம் ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் அப்ப இதுல 14 வருடம் வனவாசம் போனாங்க இப்ப சீதையாகப்பட்டவள் இருக்கா பாத்தீங்களா அப்ப சீதையாகப்பட்டவரை ராவணேஸ்வரன் கடத்திக்கிட்டு போறான் அப்ப அதற்கு பாலம் கட்டுறாங்க பாலம் கட்டும் பொழுது இல்ல அந்த கல்லு இதெல்லாம் கொண்டாந்து பாலம் கட்டுவாங்க என்ன பண்றாங்க அந்த பாலத்தை கட்டும் பொழுது இந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த கடல்ல போட்டு அப்படிதானே பாலத்தை கட்ட முடியும் அமைக்க முடியும் இந்த கல்லை எடுத்து கல்லு ஒரு தண்ணிக்குள்ள போட்டா என்ன தன்மை உடையது கல்லு ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போடுவோம் என்ன பண்ணும் அமைங்க மூழ்கி அது திட்டப்பொருளா இல்லையா திட்டப்பொருள் மூழ்கி அடியில போயிடும் ஆனா பாலம் கட்டுறாங்க பாருங்க கல்லை எடுத்து போட அது மிதந்துகிட்டே இருக்கு கல் எடுத்து போட்டா மூழ்கக்கூடிய தன்மை ஆனா எப்படி கல்லை எடுத்து போட்ட உடனே அந்த கல்லாகப்பட்டது எப்படி மிதந்தது மேலே எப்படி மிதந்ததா புரியுதா திட்டப்பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அதாங்க இருக்குமா திடப்புல கனமா இருக்கும் ஆமா அமுக்குனாலும் அமுங்காது கெட்டியா இருக்கும் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடியது கெட்டியா இருக்கும் ஐஸ் சாப்பிட்டீங்களா ஆமா ஐஸ் சாப்பிட்டீங்களா பார்க்கும்போது கெட்டியா தான் இருக்கும் கெட்டியா இருக்கும் தண்ணிக்குள்ள ஓட்டா தண்ணிக்குள்ள உருகிறோம் மிதக்கும் அது எப்படி அது மிதக்கும் கட்டியா தானே இருக்கு ஆமா அது திடப்பொருள் தானே திடப்பொருள் ஆனால் திரவ பொருள் திடப்பொருள் ஆனால் அது திரவம் காரணம் என்ன திடம் ஆனால் அது திரவம் இப்ப கல்லு போட்டாங்க கல்லு மிதந்துச்சு அப்படின்றீங்க ஆனால் இன்னொன்னு எல்லா கல்லையும் போட்டாங்க ஒரு கல்லை மட்டும் போடல ஒரு மலையை அது மட்டும் அழுதுச்சு ஏன் சொல்லு சரி என்ன நீங்க கேக்குறதெல்லாம் விசித்திரமா இருக்கு ஆமாங்க நான் கல்ல போட்டா மிதக்குமா தண்ணிக்குள்ள கல்ல போட்டா அமுங்கும் நீ எதி மிதந்துச்சுன்னு சொல்ற ஆனால் அப்படி பாலம் கட்டுகின்ற பொழுது ஒரே ஒரு மல்லு ஒரு கல்லு அதாவது மலை அது மட்டும் அழுதுச்சு ஏன் சொல்லு சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க முதல்ல இல்ல நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன் நான் என்ன சொன்னாலும் நான் தான் சொன்னாதான் நீங்க சொல்லினா என்ன கேக்குறேன் நான் கேட்கணும் நீ சொல்லணும் சரி விடுங்க நீங்க கேட்க நான் சொல்லணுமா ஆமா அப்படி நானும் கேட்பேன் நீங்களும் சொல்லணும் கதலி வீரர் களத்தில வையனும் குததலை வாயில் குளவிகள் வையனும் மன்மத லீலையர் மங்கையர் வையனும் செவிமுற செவிக்கு இன்பமை கிட்டும் குழல் இசையும் யாழ் இசையும் மேலம்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் உன்னுடைய நீ புள்ள மாதிரி நீ சொல்ல நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பிள்ளை மாதிரி நான் நீங்க சொல்ல நான் கேட்கணுமா நான் சொல்ல நீங்க கேட்கணும் நீங்க தகப்பேன் நீங்க என்ன பண்றீங்க நம்ம தகப்பன்ட்ட நம்மளும் கேட்கணும் நான் சிறுபிள்ளை இல்லையா
நம்மளே கேள்வி கேட்கணும், அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. நானும் கேள்வி கேட்ப எனக்கும் முதல்ல சொல்லலாம். நீங்க சொன்னது போல நானே முதல்ல சொல்றேன். பாலம் அமைத்தார்கள். ராவணேஸ்வரே சீதையை கடத்திட்டு போயிட்டான், சீதையை மீட்டு கொண்டுட்டு வரணும். அப்ப எதை தாண்டி போக வேண்டும் அப்படின்னு பார்த்தா கடலை தாண்டி தான் போகணும். கடலை தாண்டி தான் இலங்கைக்கு போகணுமா இல்லையா? அப்ப கடலை தாண்டி போறார்கள். எப்படி போகணும்? நீங்க சொன்னது போலவே பாலம் அமைத்தார்கள். எதை வைத்து பாலம் அமைத்தார்கள்? கல்லு மலைகளை பெயர்த்து கொண்டாந்தே அந்த பாலத்தை கட்டுனாங்க. வானரங்களை வைத்து வானரங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வானரங்களை வைத்து கட்டப்பட்ட பாலம் அது கட்டுறாங்க. அப்ப அனுமனாகப்பட்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய மலையை பெயர்த்து கொண்டு வர்றாரு. அந்த மலை வரும் பொழுது அப்படியே சந்தோஷத்துல வருது. ராமா, உங்கள் பாதம் என் மீது படப்போகிறதே, நான் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் சந்தோஷமா வருது. ஆனா ராமன் என்ன பண்றாரு? அனுமன்ட்ட சொல்றாரு, அனுமா பாலத்தை கட்டி முடிச்சாச்சு, இனிமே நம்மளுக்கு எந்த கல்லும் தேவைப்படாது, நீ எங்க எடுத்தியா இங்க கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லிட்டாரு. எங்க எடுத்தியோ இங்க கொண்டு போய் வச்சு, மறுபடியும் அது தேவைப்படல கொண்டு போய் வச்சுட்டாரு அனுமனாகப்பட்டவர். அப்பதான் மறுபடியும் போகும்பொழுது அந்த மலையை அழுதுகிட்டே போனுச்சான். ராமா, உங்கள் பாதம் என் மீது படப்போகிறது என்று சந்தோஷத்தோட வந்தேன், ஆனா இப்போதைக்கு என்னை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டீர்களே அப்படின்ட்டு அழுதுகிட்டே போனுச்சான் வேதனையில. அப்பதான் பார்த்தாரு ராமராகப்பட்டவர் இந்த மலைக்கு பெருமை கொடுக்க வேண்டும் என்று மறு யுகத்திலே கண்ணனாக அவதரிக்கும் பொழுது இந்திரனாகப்பட்டவன் மலைகளாக பொழிய எல்லாத்தையும் மக்களை காப்பாதற்காக என்ன பண்றாரு? 7 எந்த மலையை வேண்டாம் என்று நிராகரித்தாரோ அந்த மலையை தன் சுண்டு விரலில் 7 நாட்களாக தாங்கி பிடித்துக் கொண்டார். அப்பொழுதுதான் அந்த மலைக்கிட்ட சொன்னாராம் கண்ணனாகப்பட்டவர், அன்றோ என் பாதம் படவில்லை என்று ரொம்ப வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தாய், ஆனால் இன்றோ 7 நாட்களாக உன்னை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் பார்த்தீரா அப்படின்னு சொன்னாராம். அந்த மலை எந்த மலை அப்படின்னா கோவர்த்தனகிரி மலை. கோவர்த்தனகிரி மலையாக இருந்து இன்று எங்கு இருக்கு? கலியுகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் இருக்கு பாத்தீங்களா? அப்படி திருப்பதி வெங்கடாச்சலபதியை தாங்கி கொண்டிருக்கிறது 7 மலையாக. இப்போதைக்கு இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொல்லுங்க. 7 மலைக்கு வெவ்வேறு பேர்கள் உண்டு. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட மொத்தத்துல வெவ்வேறு பேர்கள் உண்டு. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பேர். ஆமா, இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல நீங்க தண்ணிக்குள்ள கல்ல போட்டா மிதக்கும் சொல்லுங்க அப்படின்றீங்க. மிதக்குமா? தண்ணிக்குள்ள கல்ல போட்டா அவருக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அங்க என்ன கேக்குறீங்க? இப்போ ஒரு குடத்துல இங்க தண்ணியை போடுறேன், மிதக்குதா இல்ல அமுக்குதான்னு பார்ப்போம். நான் கேட்ட எல்லாம் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு வக்கீல் சாரு தண்ணிக்குள்ள தண்ணியை போட்டீங்களாவா? தண்ணிக்குள்ள கல்ல போட்டா மிதக்குமா அமுங்குமா? அமுங்க தானே உலகத்துல எல்லாமே சொல்றாங்க. என்ன மாதிரியே இந்த மாங்காய் மரத்துல தேங்காய் காய்க்குமா? தேங்காய் மரத்துல மாங்காய் காய்க்குமா? பூங்காவனத்துக்கு சென்றேன் புதுமை ஒன்று அங்கு கவிஞன் பாடுற எப்படி கனி ஒன்று காயானது காய் ஒன்று பூவானதுன்னு முடிக்கிறேன். புதுமையோ புதுமை அப்படின்னு முடிச்சேன். தேங்காய் மரத்துல மாங்காய் காய்க்குமா? காய்க்காது. ஆனா முடிக்கிறேன் சொல்றேன், அதுக்கான விளக்கங்கள் சொல்லுகிறான். இருந்தாலும் கூட அந்த விளக்கத்தை அப்படியே வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ள ஏன் கண்ணு மதஞ்சு அப்படின்னா அது யார் செஞ்சது அப்படின்னா நீலன் அணிலன் அப்படின்ற 2 பேர் கைப்பட்டு அந்த கல்லை தூக்கி போட்டா மிதக்கும். ஏன் அவங்க ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போறான் சீதையை. அந்த சீதை அங்கிருந்து கூட்டிட்டு வரணும், வழி அமைக்க வேண்டும். அப்ப பாலா வேணும். போய் பார்க்குறேன் கடலா இருக்கு. கடலை தாண்ட அனுமான் நினைச்சிருந்தானா எல்லா வானரங்களையும் ஒரு மலையில உட்காருங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு அங்கேயோ வச்சிருப்பேன். ஆனால் அப்படி வைத்தால ராமனுக்கு பெருமை இல்லை என்பதை அறிந்த அவர்கள் பாலம் கட்டலாம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். அப்ப பாலம் கட்டலாம் அப்படின்னா எல்லாரும் கல்லை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வானரங்கள்லாம் இந்த தண்ணிக்குள்ள போட போட கல் அமுங்கிட்டே இருக்கு. இதை எப்படா கட்டி முடிக்கிறது? அதுக்குள்ள சீதை கிளவியா போயிருக்கடா. அப்புறம் கிளவியை கூட்டி வந்து என்னடா பண்றது? அப்ப முடிவுக்கு வர்றாங்க. அப்ப ஜாம்பவான் சொல்றாரு, மேல 2 பேர் இருக்காங்க, நலன் அணிலன் அப்படின்னு 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து இந்த பாலம் கட்டிடலாம். எப்படியா? அதே மாதிரி அழைத்து வரப்படுகிறது. அந்த கற்களை இவன் இந்த 2 பேர் கையிலும் கொடுக்குறான், தூக்கி போடுறேன், கல் மிதக்குது. ராமன் போட்ட கல் அமுங்கியது, லக்ஷ்மணன் போட்ட கல் அமுங்கியது, அங்கதன் போட்ட கல் அமுங்கியது, சுக்கிரவன் போட்ட கல் அமுங்குச்சு. ஆனா அவன் 2 பேர் போட்ட கல் மிதந்துச்சு. ஏன் அப்படின்னா அது முன்னாடி ஒரு சுதர்சன முனிவன் என்பவன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? தினந்தோறும் நாராயணனுடைய விக்கிரகத்தை வைத்து அபிஷேகம் பண்ணுவது அவனுடைய வழக்கு. ஒரு நாள் தருவாயில அந்த விக்கிரகத்தை காணாம். அங்கெங்கு தேடின முடிவுக்கு வந்து ஆகா அந்த விக்கிரகம் இல்லை, கிடைக்கல, இனி நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சாபம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தண்ணிக்கல அப்படின்னு குதிக்கிறான். தண்ணிக்கல அந்த விக்கிரகம் கிடக்கு. இப்படின்னு தடவை பார்க்குற நாராயணனுடைய விக்கிரகம் ஆகா சாப்பிடான்னு மீண்டும் தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி மலர் பறிப்பதற்காக போயிட்டு வரேன். போயிட்டு வந்தா மீண்டும் அந்த விக்கிரகத்தை காணோம், கல்லை காணோம். அப்ப என்னடா அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறேன், அதுக்குள்ளே கிடக்கு தண்ணிக்கல.
இங்கே எப்படா வந்துச்சு அப்படின்னு தூக்கி கொண்டு போய் மீண்டும் வச்சுட்டு இப்போ அவன் மலர் பறிக்க போகலை, மறைஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா 2 குரங்கு வருது, மேலே இருந்து கீழே 2 குரங்குகள் வந்து அந்த காமாட்டில் ஒன்று தலைமாட்டில் ஒன்று பிடிச்சி தூக்கி கொண்டு போய் தண்ணிக்கீழே போட. அப்போ தான் இவன் பார்க்குறான், இந்த குரங்குகளுக்கு புத்தி சொன்னால் விளக்காது, கேட்காது. அதான் அந்த குரங்குகளுக்கு பாவங்க குரங்குகள்னா தாங்கள் நான் ஆமாம் அதேப்பா. அது மாதிரி பார்த்தி அப்படின்னா அப்போ அவருக்கு இந்த சுதர்சன முனிவன் சாபம் கொடுக்குறான். இந்த யுகம் அல்ல, இது சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த யுகம் அல்ல, எந்த யுகமாக இருந்தாலும் இந்த வானரங்கள் போடக்கூடிய கல் மிதக்க கடவுது சாபமாக வரமாக கொடுத்தான். அவங்க தான் மறுஜன்மத்தில் விஸ்வகர்மாவுடைய புத்திரனாக நீலன் அனிலன் அப்படின்ற 2 பேரோட அங்கே இருந்தாங்க. அவங்க அழைத்து வரப்பட்டது, அவன் கையிலே கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவன் போட்டான் மதஞ்சு. யாருனால? அவன் கொடுத்த வரம். இப்போ நான் உனக்கு ஒன்று கொடுக்க போறேன். சரியான பதில். வந்த விஷயம் என்ன சொல்லுங்க. இப்ப உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். என்னதான் பாத்துறீங்களே, என்ன விவரத்தை சொல்லுங்க. பருவ காலத்தை நீ வீணா பாழாக்கிக்கிது. உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு இப்படியே அவ்வையார் மாதிரி இப்படியே கூட இருப்பேன் யாருமா அப்படி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா பூத்துட்டா அதுல இப்போ முருங்கை மரம் இருக்கு, அதுல வெறும் பூவா பூத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் காய் காய்க்கணும், அதுல பிஞ்சு இறங்கணும். இப்படி சொல்லணும். காய் ஆரம்பத்துல இருந்து பிஞ்சு புடலாம் பூ பூத்துறா நல்லா இருக்குமா? பிஞ்சு இறங்கணும். ரொம்ப 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 நீளமா வரலைன்னு வச்சுக்க, இல்ல கல்ல கட்டி விட்டா வளர்ந்துரும். இது வரைக்கும் என்ன பொம்பளை பிள்ளைக்கு புடலங்காய் செடி போடுறேன், அவரைக்காய் செடி போடுறேன், நான் காட்டுல தினம் வச்சிருக்கேன், விவசாயம் பண்றேன். எனக்கு தெரியாதா எதுல எதை தொங்க விடணும், எதுல எதை போடணும், எதுல எதை போடக்கூடாதுன்னு எல்லாம் 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 எனக்கு தெரியும். சும்மா போங்க. சரி, அந்த விஷயத்தை சொல்லுங்க அவசரத்துல. எப்படி சொல்றீல? ஆமா, கல்ல கட்டியே தொங்க விட்டுருக்கேன். எல்லாமே முதல்ல களவும் கற்றுமறை எல்லாமே தெரியும். முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சந்தோஷம் தானே? இப்ப திணை இருக்கு, இந்த திணை மேப்போகமா கீப்போகமா? திணையா? திணை வந்து மேப்போகம். எப்படி சொல்ற? பயிர் மேல தானே வளருது. அப்புறம் எப்படி சொல்ற? அப்புறம் கீப்போகம்னா? கீப்போகம்னா என்ன? என்ன இல்ல சொல்லுங்க. கீப்போகம் அப்படிங்கிறது மண்ணுக்கு அடியில கொண வெள்ளாம அப்படிமா, மண்ணுக்கு கருணக்கிழங்கு. கீப்போகம்னா கீழே கீழே என்ன செடிக்கு கீழே என்ன காய்க்குமா? கடலை கிழங்கு வகைகள் இதெல்லாம் கீழே காய்க்கக்கூடியது. இன்னொன்று இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? சேன கிழங்குன்னு கருப்பு நிறத்துல இருக்குமே, என்னங்க? அதுவும் கீழே இருக்கும். அது கீப்போகம். அப்ப மேப்போகம்னா நெல் கதிர், இந்த கரும்பு, அது எல்லாமே இன்னொன்று இருக்கு. இந்த கொத்து இந்த இப்படி இருக்கும்ல காய். இன்னொன்னு இங்க இருமா, நடுப்போகம்னு ஒன்று இருக்கு. நடுப்போகம். நடுப்போகம் என்ன? இங்க வாங்க. நடுப்போகத்துல என்ன காய்க்கும்? என்னமா இன்ன வரைக்கும் சொன்ன நல்லா இருங்க. கீழே சொன்னேன், மேல காய்க்கிறதுலாம் அந்த எல்லாமே நட்டமே நிற்கும். அந்த சுண்டாக்காய் இருக்கும், கொத்தவரங்காய் இருக்கும், இதெல்லாம் இப்படி காய்க்கும். என் மிளகாய் கூட இப்படி காய்க்கிற மிளகாய்லாம் இருக்குது. நீ போட்டிருக்கையில? ஆமா. நீ போட்டோம்னு சொன்ன எல்லாம் போட்டிருக்கேன். என்னத்தை போட்ட? எல்லா விவசாயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும். அவரை மிளகாய் இப்படி காய்க்கும். அவரைக்காய் போட்டிருக்கியா? அவரைக்காய். ஆமா, அது இப்படி காய்க்கும் அப்படியே. ஆமா, பந்தல்ல. ஆமா, அது மேலையும் போகாது கீழையும் போகாது, நடுவுல தொங்கும். ஆக மொத்தத்தில் தரையில் படர்ந்து விளையக்கூடிய கொடி வகைகள் எல்லாம் நடுப்போகம், மேலே விளையக்கூடியது மேப்போகம், கீழே விளையக்கூடியது கீப்போகம். அது மேல் நோக்கு நாள்ல போடு, இத கீழ் நாக்குல போடு. கீழே படர்ந்து வரக்கூடியதான். இப்ப வெள்ளரிக்காயில அந்த கீழே படர்ந்து இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, கீழே கிடக்குன்னு 4 கம்ப வச்சு கட்டி மேல தொங்கட்டும் அப்படின்னா அவரைக்காய் எல்லா காய் மேல போட்டுறாங்க. ஆனா கீழே இல்ல. அது சில சமயத்துல என்ன தெரியுமா, ஒண்ணுக்கு எதுவுமே இல்லைன்னா இயற்கை இது வந்து நம்ம செயற்கை. இயற்கை வந்து கீழே படுறதா நியதி. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கீழே கடந்தா நல்லா இருக்காது. இல்லமா, எங்க இதுல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்க. இல்ல இது கீழே கடந்தா நல்லா இருக்கு சொல்றாரு. கீழே கடந்தா நல்லா இருக்காது, இத ஆமா கொஞ்சம் மேல ஏத்துவோம் என்னத்த அப்படின்னு நான் முடிவு கொண்டேன். நானும் முடிவு கொண்டேன். சரி, அதனால உன்னை மேல ஏத்த போறேன். ஏத்துறதே ஏத்துறிய, நல்லபடியா ஏத்துங்க. ஏத்துறேன் பாரு, உனக்காக மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. இத முதல்ல சொல்லக்கூடாது. சரி சுரேஷனே, அப்பா எல்லா சாமன் சட்டில கட்டுங்க, வாங்க போ. ஏய் எதுக்கு? போய் தாலி கட்டி வந்துருவா. ஏய் இங்கே கொண்டு வர மாப்பிளைய. ஆமா, மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? அழகா இருப்பாரா? என்ன மாதிரி? எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாம். ஏய் என்ன பிடிச்சோ? கொண்டையோட இருந்தா நல்லா இருக்க மாட்டாரு. இல்ல இல்ல, அப்ப அவர் கொண்டை இல்லாம தான் இருப்பாரு. அழகு மட்டும் தான் என்ன மாதிரி. அழகா? நீங்க என்னத்த அழகு? என்னமா ஒரு நாட்டை ஆண்ட மகாராஜன் தாளத்துவ மகாராஜனே ஏன் அழகுல மயங்கி என்னை கூட்டி கொண்டு போய் 60 பிள்ளைய பத்திருக்கேன் என்னமா சொல்ற? அழகுலாமே பத்த இந்த அழகா இருக்கீங்களே,
இந்த அழகோட பொண்ணு பார்க்க போனீங்களா ஒரு இடத்துல ஆமா ஸ்ரீமதி என்ற பெண் ஆமா. 2 பேரும் ஆசைப்பட்டு ஆமா. அங்க ஏன் குரங்கு மாதிரி முகம் மறைச்சு நாங்க வேண்டிக்கிட்ட வர அப்படி பொறாமே அவனுக்கு அப்படி ஆகணும் இவனுக்கு அப்படி ஆகணும் அப்படின்னு கோழி ஒரு கூட்டுல குஞ்சு ஒரு கூட்டுல இடந்தா நல்லா இருக்குமா சரி ஒரே இடத்துல இருக்கணும் இந்தாருமா குஞ்சு சரி மாப்பிள்ளை சொல்லுங்க நீங்க கோழியோட குஞ்ச சேர்க்கணும் சேத்தாதான் பெருமை இல்லையா ஆனா கோழி அது மாதிரி அன்றைக்கு நாங்கள் நடத்திய நாடகம் அதனால சொல்றேன் நல்ல வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன் தான் கையில் கொண்ட பாலந்தான் அவன் வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன் தான் அவன் கற்றறிந்த மேதைகளின் தலைவன் தான் அவன் அருள் வேண்டுமா அவன் பொருள் வேண்டுமா அவன் அருள் வேண்டுவான் அவன் பொருள் வேண்டுவான் அவன் உலகாலும் சிவகாமி மகன் தானம்மா அருகரா அருகரா பாடமா அந்த ஆறுமுகன் ஏறி வரும் தேரம்மா அவன் மகிழ்வாகனன் சேவல் கொடி காவலன் அவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பந்தான் அருகரா அருகரா பாடமா அந்த ஆறுமுகன் ஏறி வரும் தேரம்மா சரவணபவ என்னும் ஒரு மந்திரம் மந்திரம் அவனை வசியவாக்க பெண்கள் போடும் யந்திரம் மந்திரம் தெய்வ படை சூழவே ஒரு திருநாளையே தெய்வ படை சூழவே திருநாளையே அதை கல்யாண நாளாக நான் காணவே அருகரா அருகரா பாடமா அந்த ஆறுமுகன் ஏறி வரும் தேரம்மா மாப்பிள்ளை பிடிக்கல 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 என்ன குறைச்ச நல்லா தானே இருக்கேன் ரெண்டாவது பொண்டாட்டியா நானும் மாட்டேன் ஏமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன இப்படி நாங்க எவ்வளவு தைரியசாலி நாங்க ஆராய்ச்சி 2ஆம் தரம் வேணுமா வேணாம்னு சொல்றோமா நீங்க தான் 10 கட்டினாலும் பேசாம இருப்பீல ஆமா ஏன் சித்தப்பா நம்ம 2ஆம் தரம்னா பயப்படுறோமா இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைய 2ஆம் தரம்னா பயப்படுது சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா அல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவனையோ தலையிருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா கொட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் முறையோ கொட்டி கொடுப்பதுங்கள் கொதிரத்தில் முறையோ கொட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் முறையோ ஒட்டமா சொல்லவதே குமைக்கின் அக்கறையோ கைவிட்டு செல்லாது போம் 30 தேவரும் 40 என்ன ரிஷிமார்களும் எழுந்து வணங்கத்தக்க இந்த நாரத பாவனனை பார்த்து கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறை ஆத்திரத்தை மட்டும் விட்டார் இன்றைக்கு சூரிய அஸ்தமானுக்குள் உனக்கு முருகப்பெருமானுக்கு மனமுடித்து வைக்காவிட்டால் என் பெயர் நாரதர் அல்ல அணிந்திருக்கக்கூடியது பிரம்மம் படிச்சு கொண்டவரே சத்தியம் வைத்தியம் சத்தியம் வைத்தியம் பார்க்க வரேன் உனக்கு வைத்தியம் யாரு பார்க்க வரேன் வைத்தியம் அவங்களுக்கு தான் நான் பார்க்கணும் என்னத்த ஆமா வைத்தியம் அப்படியா சரி யாரு பார்த்தாலும் சரி வர்றேன் அப்புறம் சுரேசனே கல்யாணம் எல்லாரையும் வந்து பத்திரமா கல்யாணத்தை நடத்தி கொடுத்து விட்டு ஆமா ஆமா பத்திரமா வந்து சேருங்க அப்புறம் ஏன் நாரதர்கிட்ட படிச்சு அதெல்லாம் அப்படித்தான் ஹலோ ஹலோ நானே 5 வயசுல இருந்து என்னோட நான் இருக்க பட்ட பாடு எனக்குள்ள தெரியும் வருவாருன்னு இவர் வந்து 1 மணி நேரம் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் வந்தமா கல்யாணத்தை பண்ணமா போனமான்னு இருக்கணும் போயிட்டு அவ்வளவுதான் ஆமா அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன் இப்படி பேசாத வெகு விரைவாக என்னுடைய திருமணம் அப்படியே நடைபெறும் என்ன செய்வாங்க ஆ? இப்படி பேசாதன்னா 40-50 பிள்ளைய பெற்று ஒரு கிராமத்தை உருவாக்கி சொந்த பந்தம் எல்லாம் நான் உருவாக்க போறேன் ஆமா வரட்டுமா முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காட்டுவாய வரட்டுமா